Hello everyone, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் ஹுக் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்டும் யூஸ் எஃபெக்ட் இந்த ரெண்டு ஹுக்குமே சிமிலராக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் இது ரெண்டுத்துக்கான யூஸ் கேஸும் டோட்டலாக வேறு. இது ரெண்டுமே வேறு வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. வாங்க இது ரெண்டுத்துக்குமே என்ன ரிலேஷன் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சொல்லிட்டு நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த அதே ரெபாசிட்டரி தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெபாசிட்டரிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாம் மேனிப்புலேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக டாம் மேனிப்புலேஷனுக்கு நமக்கு யூஸ் ரெஃப் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் ரெஃபை இம்போர்ட் பண்ணிப்போம். டெக்ஸ்ட் இன் ஆரிஃப் சொல்லிட்டு ஒரு h1 டேக் கொடுக்குறோம். இங்கே வந்துட்டு ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லேஅவுட் எஃபெக்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் லேஅவுட் எஃபெக்ட். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம், இங்கே ரெஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இங்கே யூஸ் லேஅவுட் எஃபெக்டும் யூஸ் எஃபெக்ட் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் இது ரெண்டுத்துக்குமே ஒரே சின்டாக்ஸ் தான். ஃபஸ்ட்டு கால்பேக் மெத்தட், செகண்டு அரே. ஸோ இனிஷியலாக இந்த டெக்ஸ்ட் இன் ஆரிஃப்ங்கிற h1 டேக் வந்து மேலே பிளேஸ் ஆகிருக்கும். அதை மார்ஜின் டாப் சொல்லி கொடுத்து நம்ம கீழே மூவ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம இந்த லேஅவுட் எஃபெக்ட் யூஸ் எஃபெக்ட் இது ரெண்டுமே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா வாண்டடாகவே பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ண போகிறேன். சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டோம். இதை app.jsல நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டூல் ஒன்று ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ப்ரௌசர் பெயிண்ட் ஆகும்போது ஒரு ஃப்ளாஷ் நடக்கும். அதே மாதிரி லேஅவுட் ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு ஃப்ளாஷ் ஆகும். ஓகேங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரியாக்ட் டாக்குமெண்ட்டையே ஓப்பன் பண்ணிப்போம். அப்போ தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் பிளாக்ஸ் தி ப்ரௌசர் ஃப்ரம் ரீபெயிண்டிங். அதாவது ப்ரௌசர் ரீபெயிண்ட் ஆகிறத பிளாக் பண்ணி யூஸ் லேஅவுட் எஃபெக்டில் இருக்க டாம் மேனிப்புலேஷன்ஸ்லாம் நடக்கும். இந்த டாம் மேனிப்புலேஷன்ஸ்லாம் நடந்ததுக்கு
அப்புறமா தான் ப்ரௌசர் ரீபெயிண்டிங் நடக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு யூஸ் லேஅவுட் எஃபெக்ட். அதே யூஸ் எஃபெக்ட் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், யூஸ் எஃபெக்ட் டஸ் நாட் பிளாக் தி ப்ரௌசர். யூஸ் எஃபெக்ட்ல நீங்க ஏதாவது ஒரு டேம் மேனிபுலேஷன் பண்றீங்கன்னா அந்த மேனிபுலேஷனுக்காக ப்ரௌசர் வெயிட் பண்ணாது. அதாவது யூஸ் எஃபெக்ட்ல நீங்க ஏதாவது ஒரு மேனிபுலேஷன் பண்றீங்கன்னா அந்த மேனிபுலேஷன் முடிகிற வரைக்கும் ப்ரௌசர் வெயிட் பண்ணாது, ரீபெயிண்ட் நடந்துடும். இதுதான் யூஸ் எஃபெக்ட்டுக்கும் யூஸ் லேஅவுட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? நம்ம அது வந்துட்டு ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் போயிடுவோம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இங்க பேஜை ரீஃப்ரெஷ் பண்றேன். பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணும்போது கிரீன் கலர் பெயிண்ட் உங்களுக்கு ஆகுதா? பேஜ் லோட் ஆகும்போது இந்த டெக்ஸ்டின் ஆரிஃப் கரெக்டா அந்த பிளேஸ்ல வந்துடுது. அந்த மார்ஜின் டாப் 25% கொடுத்துருக்கோம்ல, அதனால கரெக்டா அந்த பிளேஸ்க்கு வந்துடுது. இங்க பாருங்க, ஒரே ஒரு வாட்டி தான் ப்ரௌசர் பெயிண்ட் பண்ணது. பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த டெக்ஸ்டின் ஆரிஃப்ங்கிற அந்த டெக்ஸ்ட்டை மார்ஜின் டாப் 25%க்கு நவுத்தி வச்சுட்டு தான் பெயிண்ட் நடக்குது. ஓகேவா? இன்டர்னலா நவுத்தி வச்சிடுது, அதனால நம்மளால பார்க்க முடியாது. ரீபெயிண்டிங் மட்டும் ஒரே ஒரு வாட்டி நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யூஸ் லேஅவுட் எஃபெக்ட்டுக்கு பதில் வெறும் எஃபெக்ட் ஹூக் யூஸ் பண்ணுவோம். யூஸ் எஃபெக்ட், யூஸ் எஃபெக்ட். ஓகேவா? இப்போ சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். நல்லா பாருங்க, ப்ரௌசர்ல வந்துட்டு என்ன ஆகுது நீங்களே பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டின் ஆரிஃப் எங்க மேல வருது, அதுக்கப்புறமா கீழே வருது. இன்னொரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்றேன். ஃபர்ஸ்ட் மேல டெக்ஸ்டின் ஆரிஃப் வருது, அதுக்கப்புறமா கீழே அது மார்ஜின் டாப் 25% கொடுத்து அதனால கீழே நவுத்தி விடுது. அதே மாதிரி இந்த பெயிண்ட் ஃபிளாஷ் ஆகுது பாத்தீங்களா, ரீபெயிண்ட் ஆகுது, ஃபுல்லா பெயிண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் லைன் எங்கெல்லாம் ஷிஃப்ட் நடக்குதோ, லே அவுட் ஷிஃப்ட் எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் மார்க் ஒன்று காமிக்குது பாருங்க. ப்ளூ கலர் மார்க் ஒன்று காமிக்குதா? இங்கேயும் ப்ளூ கலர் மார்க் காமிக்குது பாருங்க. நல்லா பாருங்க, ப்ளூ கலர் மார்க் காமிக்குது, கிரீன் கலர் மார்க் காமிக்குது. ஓகேவா? எங்கெல்லாம் பெயிண்ட் நடக்குதோ அங்கெல்லாம் கிரீன் கலர் மார்க் காமிக்கும், எங்கெல்லாம் ஷிஃப்ட் நடக்குதோ அங்கெல்லாம் ப்ளூ கலர் மார்க் காமிக்கும். புரியுதா? இது வந்துட்டு லே அவுட் வந்துட்டு ஃபிளிக்கர் ஆகுது. இந்த யூஐஏ ஃபிளிக்கர் ஆகுது. இந்த யூஐஏ உங்களுக்கு ஃபிளிக்கர் ஆகுது. இப்போ இது ரெண்டுமே இல்லாம நான் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஃபிளிக்கர் ஆகுதா? யூஐ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா ஃபிளிக்கர் ஆகுது. பாருங்க. ஸோ ஒரு யூசருக்கு லோட் ஆகும்போது இந்த மாதிரி ஃபிளிக்கர் ஆச்சுன்னா நல்லா இருக்குமா? சுத்தமா நல்லா இருக்காது. அதாவது லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ல நிறைய யூஐ காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் அங்கங்க ஃபிளிக்கர் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனாலதான் இந்த யூஸ் லே அவுட் எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த யூஸ் லே அவுட் எஃபெக்ட் எதுக்காகனா, மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நீங்க எங்கெல்லாம் டாம் மேனிபுலேஷன் பண்றீங்களோ அங்கெல்லாம் இந்த யூஸ் லே அவுட் எஃபெக்ட் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இப்போ திரும்பவும் நான் யூஸ் லே அவுட் எஃபெக்டை மாத்துறேன். ஓகேவா? யூஸ் லே அவுட் எஃபெக்ட் மாத்துறேன். மாத்துனா அந்த ஃபிளிக்கர் நடக்காது. இங்க பாத்தீங்கன்னா ப்ரௌசர் ஒரே ஒரு வாட்டி தான் பெயிண்ட் ஆகுது. பெயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த டெக்ஸ்டின் ஆரிஃப்ங்கிற டெக்ஸ்ட்டை 25% கீழே எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் பெயிண்ட் ஆகுது. கரெக்டா? இதுதான் யூஸ் லே அவுட்டுக்கும் யூஸ் எஃபெக்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ யூஸ் எஃபெக்ட் எங்க யூஸ் பண்ணுவீங்க? காம்பனண்ட்ல ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் தேவைன்னா மட்டும் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதே காம்பனண்ட்ல டாம் மேனிபுலேஷன் பண்றீங்க, ஒரு டாம் ஆக்சஸ் பண்ணிட்டு ஒன்னொரு இடத்துக்கு நவுத்துறீங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சில மேனிபுலேஷன்லாம் நடக்கும் அப்ளிகேஷனோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து. ஸோ டாம் மேனிபுலேஷன் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நீங்க வந்துட்டு யூஸ் லே அவுட் எஃபெக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபிளிக்கரிங்லாம் உங்களுக்கு நடக்காது. ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீப்பாக லேர்ன் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியா சொன்னா புரியுமோ அந்த அளவுக்கு ஈஸியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். இதை தாண்டியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.
இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.